அனைவருக்கும் வணக்கம். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூ டீ அல்லது குளிர்பானம். இது செய்கிறது ரொம்ப எளிமையானது. இதில் செயல்முறை விளக்கம்லாம் அதிகம் தேவை இருக்காது. பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பூக்களை இந்த ஓரடுக்கு செம்பருத்தி மட்டும் இதுக்கு பயன்படுத்துங்க. அந்த செம்பருத்தி பூ இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மகரந்த காம்பை விட்டுடுங்க. பிரித்து எடுத்த இதழ்களை நல்ல ஒரு 2 தடவை கழுவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த ஒரு 20 பூவுக்கு 4 டீ போடலாம். ஒரு டீ போடுறதுக்கு, ஒரு கிளாஸ் டீ போடுறதுக்கு 5 பூ எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சிகப்பு நிறம் நல்லா வரும். இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை பயன்படுத்தி டீ போடலாம். இந்த மாதிரி கொதித்தோடனே அந்த பூவில் இருக்கக்கூடிய சிகப்பு நிறம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த செம்பருத்தி பூவும் ஏற்கனவே விட்டமின் சி அயன் சத்து நிறைந்தது. இது கூட விட்டமின் சி சத்து நிறைந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சேர்க்குறோம். அந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்த உடனே இந்த வேதியியல் லேபில் நமக்கு கலர் மாறும் பார்த்திங்களா, அந்த மாதிரி உடனே இது அடர் சிவப்பு நிறத்துக்கு ரொம்ப ஒரு பளிச்சுன்னு ஒரு சிவப்பு நிறத்துக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிறத்துக்கு மாறும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான உணவு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க நாவால் சுவைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணால் தான் ஒரு உணவை பார்த்து சாப்பிடலாமா என்னன்றதை முடிவு பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான குளிர்பானம். இதை ஆற விட்டு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த டீ பலவிதமான மருத்துவ பயன்கள் கொண்டது. விட்டமின் சி அண்ட் அயன் சத்து நிறைந்தது. இதயத்துக்கு, தோலுக்கு, கர்ப்பப்பைக்கு, கல்லீரலுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். உடல் முழுக்க இது ரொம்ப நல்ல பயன்களை தரக்கூடியது. இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இரத்தத்தை ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க, இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுது. உடல் எடையை குறைக்க உதவுது. கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதனுடைய பயன்களை. கர்ப்பப்பை பிரச்சனைங்க, அந்த பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸு, பிசிஓடி போன்ற நீர்க்கட்டி உள்ள பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி பூ டீ ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். சித்த மருத்துவத்தில் இதற்கு அதிக பயன்கள் உண்டு. இந்த பூவுக்கு அலர்ஜி உள்ளவங்க, ஒவ்வாமை உள்ளவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி வேறு ஏதாவது எந்த உடல் பிரச்சனையும் இல்லாதவங்க கூட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த டீயை அவசியம் அருந்துங்க. இது வெறும் அழகுக்காகவும் பூஜைக்காகவும் மட்டும் பயன்படுற பூ இல்லை. இது அதிக மருத்துவ பயன் கொண்டது, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இந்த செம்பருத்தி பூ டீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுவையும் நலமும் அறிவும் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கீழே இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.